நாவல் பழ சீசன் நல்ல களை கட்டி போயிருக்குங்க. எங்கே திரும்பினாலும் எல்லா மூலை முக்குலேயும் நாவல் பழ கடையாக இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது கண்களுக்கு அப்படி விருந்தளிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பர்பிள் கலருங்க. கண்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதை சாப்பிடும்போது இந்த கலர் உடம்புக்கே அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த பழத்தை இறைவன் நம்மளுக்கு அவனுடைய அற்புதமான கிஃப்டாக கொடுத்துருக்கான். நிறைய சீசன்களில் விதவிதமான கனிக்காய்கள் கிடைக்கிது. அதை வச்சு விதவிதமாக சமைச்சு சாப்பிடும்போது இந்த நாவல் பழத்தை மட்டும் விட்டுருவோமா என்ன? இதையும் வச்சு நம்ம விதவிதமாக சமைச்சு ஜமாச்சிடலாம் வாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது நாவல் பழ ஜாம். 1 கிலோ நாவல் பழம் எடுத்துருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய விதையை நீக்கிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைச்சி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஆனால் கடைகளில் ஜாமுக்கு 1 கிலோ பழத்துக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்ப்பாங்க. நம்ம ஜாமுன்னு நினச்சி சர்க்கரையை சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் அந்த ஹோம்மேடாக செய்யும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா அந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி இறுகி வருங்க. அந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாறையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததும் இறுகி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்களை போட்டு வச்சிட்டோன்னா 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குங்க. தேவைப்படும் போது எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரெட் ஜாம் செஞ்சு சாப்பிட்லாம், மாக்டெயில் செஞ்சு சாப்பிட்லாம். 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கிளாஸில் ஊற்றி ஐஸ் வாட்டர் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஜூஸ். இந்த மாதிரி விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு தெரிவிங்க.